வணக்கம் உறவுகளே. இந்த காணொளியிலே நாங்கள் ஒரு 4 காரியங்களை குறித்து இந்த காணொளியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதிலே இந்த காணொளியிலே அதாவது முல்லைத்தீவு தீவிலே முன்னாள் போராளி அவர்கள் சாகும் வரை உண்ணாவிரதம், யாழ் மாவட்டத்திலே விசேட அபிவிருத்தி கூட்டம், எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இன்று பாராளுமன்றத்திலே மின்சார விடயம் தொடர்பாக பேசியுள்ளார். பிரதமர் ஹரிணி அமரசூரி அவர்கள் யாழ் நாளை அதாவது 15ஆம் தேதி விஜயம். இது தொடர்பாக இந்த காணொலியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முல்லைத்தீவில் உண்ணாவிரத போராட்டத்திலே குதித்திருக்கின்ற ஒரு முன்னாள் போராளி, அதாவது அவர் ஒரு மாற்றுத்திறனாளியும் கூட, ஒரு கால் வலது கால் அவர் இல்லாத நிலையிலும் கூட முழங்காலுக்கு கீழ் அவர் ஒரு சைக்கை காலை பொருத்தியவர். அவர் முக்கியமான சில 10 அம்ச கோரிக்கைகளை வைத்து ஒரு சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தை அவர் ஆரம்பித்திருக்கிறார். அதாவது நீர் ஆகாரம் இல்லாமலே தான் இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருப்பதாகவும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அதிலே அவர் முக்கியமாக வைத்த கோரிக்கைகளில் பிரதானமான கோரிக்கையாக முன்னாள் போராளிகளை பயன்படுத்தி உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அவர்களுக்கு உதவி வழங்குவதாக கூறி நிதிகளை புலம்பெயர்ந்த மக்களிடங்களில் இருந்து பெற்றும் எல்லா போராளிகளையும் அது சென்றடையாமல் அவர்கள் ஹோட்டல்களும் சுற்றுலா விடுதிகளும் விவசாய பண்ணைகள் விவசாயங்கள் போன்றவற்றை அமைத்து அங்கே பலரை தொழிலுக்கு அமர்த்தி அவர்களுக்கு முழுமையான சம்பளங்கள் அதாவது ஊதியங்கள் வழங்குவதில்லை. மணித்தியாலத்துக்கு ஒரு 200 ரூபா கூட அவர்கள் வழங்குவதில்லை. அவ்வாறு வேலைகளுக்கு அமர்த்தி அவர்கள் இவ்வாறான நடவடிக்கைகள் பலர் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் இந்த கோரிக்கையிலே பிரதான கோரிக்கையாக முன்வைத்திருந்தார். அதோடு காணி இல்லாதவர்களுக்கு காணி வழங்க வேண்டும், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வழங்க வேண்டும், காணாமல் போனவர்களுக்கு முடிவு வழங்க வேண்டும், தமிழ் மக்கள் தங்களை தாங்களே ஆளுகின்ற ஒரு தனி அதிகாரங்களை தமிழ் தரப்புக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி இவ்வாறு அவர் பல்வேறுபட்ட கோரிக்கைகளை 10 கோரிக்கைகளை அவர் முன்வைத்து இந்த போராட்டத்திலே குதித்திருக்கின்றார் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு, யாழ் மாவட்டத்திலே இன்று விசேட அபிவிருத்தி கூட்டம் ஒன்று இன்று இடம்பெற்றது. ராமலிங்க சந்திரசேகர் அவர்கள் தலைமையிலே, அதாவது இந்த கூட்டத்திலே பன்முகப்படுத்தப்பட்ட நிதிகள் எவ்வாறு வேலை திட்டங்களை நாங்கள் செய்வது என்பது குறித்து இது தொடர்பான கலந்து ஆலோசனைகளை பாராளுமன்ற அன்றைய நிகழ்வில் பங்கெடுத்த பாராளுமன்ற உறுப்பினர்களிடத்திலேயும் இது சம்பந்தமான அரசு உத்தியோகத்தர்கள் அதிகாரிகள் மத்தியிலேயும் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இந்த கூட்டம் இடம்பெற்றது. ஆனாலும் இன்றைய கூட்டத்திலே ஆளுநர் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. அது மாத்திரமல்ல, பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. இவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதா அல்லது ஸ்ரீதரன் அவர்கள் இன்று பாராளுமன்றத்திலே கலந்து கொண்டதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அத்தோடு அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இன்று இந்த கூட்டத்தில் பங்கு கொள்ளவில்லை. அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதா விடுக்கவில்லையா, இது தொடர்பாக நாங்கள் பின்னர் அது சம்பந்தமான விடயங்களை என்னென்று ஆராய்ந்து பின்னர் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என எண்ணுகின்றேன். அது மாத்திரமல்ல, இன்று பாராளுமன்றத்திலே எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அண்மை காலமாக பேசப்பட்டு வந்த மின்சார தடை மின்வெட்டு தொடர்பாக பாராளுமன்றத்திலே கேள்வி எழுப்பியிருந்தார். குரங்கு பாய்ஞ்சது என்று சொல்லிக்கொண்டு இருக்கின்றீர்கள். முன்னரே அரசாங்கத்தினுடைய தவறுகள் நிமித்தம் தடை என்று சொல்லுகின்றீர்கள். தொடர்பான அமைச்சர் முன்கூட்டியே அறிந்திருந்தார் என்று சொல்லுகின்றீர்கள். இதுகளை விடுத்துவிட்டு நடக்க வேண்டிய காரியங்களை விரைவாக பாருங்கள். இனிமேலும் மின்சார தடை மின் தடங்கள் மின்வெட்டு வராதபடி ஏதாவது உருப்படியான ஆக வேண்டிய நடவடிக்கையை எடுங்கள் என்ற மாதிரி கொஞ்சம் இந்த அரசாங்கத்தில் மீது கொஞ்சம் கடுமையாக சாடி இருந்தார்.
குரங்கு பாஞ்சது, திட்டமிட்டது, அரசியல் பழிவாங்கல் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் இதன் அவங்க மீது நீங்கள் குற்றஞ்சாட்டி அவங்க மீது பழி சுமத்தாமல் நீங்கள் தடைப்படாமல் நீங்கள் நின்ற மின்சாரத்தை தொடர்ந்து வழங்குங்க. இனிமேலும் நிற்காதபடி அதுக்கிட்ட ஏதாவது நடவடிக்கைகளை உங்களோட காலத்தில் இனி நீங்கள் அதை குரங்கு பாயாதபடியோ மனிதர் பாயாதபடியோ மனிதர் தடுக்காதபடியோ இதில் பிழையான முறையான தவறுகள் நடக்காதபடி இவ்வாறான பிரச்சனைகளை இனிமேலும் எதிர்கொள்ளாதபடி உங்களோட காலத்தில் நீங்கள் இதை சரிவரை செய்யுங்க என்ற மாதிரி சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஒரு கடுமையாக கேட்டிருந்தார். அந்த வகையிலே கேட்கக்கூடிய நியாயங்களை அவர் கேட்டிருந்தார். உத்தரவாதங்களை வழங்குங்கன்னு கூட சொல்லியிருந்தார். அது அடுத்தபடியாக நாங்கள் இன்று பிரதமர் அவர்கள் நாளைய தினம், அதாவது 15ஆம் தேதி யாழ்ப்பாணம், 16ஆம் தேதி முல்லைத்தீவும் செல்ல இருக்கிறார்கள் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த வேலையில்லா பட்டதாரிகள் காணாமல் வேலையில்லா பட்டதாரிகள் மனுக்களை கொடுத்து பிரதமர்கிட்டே நீங்கள் நேரடியாக கதைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அந்த சந்தர்ப்பங்களை பிரதமரை சந்திக்கக்கூடியவர்கள், கதைக்க வேண்டியவர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி அவர் எங்கெங்கே வருவதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து இந்த வேலையில்லா பட்டதாரிகள் தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு பிரதமரை சந்திக்கலாம் என்பதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும் இந்த சந்தர்ப்பத்தில். அதோடு கூட இந்த தையிட்டி விகாரை தொடர்பான காணி உரிமையாளர்கள், அரசியல்வாதிகள் எங்களுக்கு தேவையில்லை, சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட அந்த காணி உரிமையாளர்கள் நீங்கள் உங்களோட மனுக்களையோ வேண்டுதல் விண்ணப்பங்களையோ நீங்கள் பிரதமர் அவர்களிடத்தில் நேரடியாக கையளிங்க, சந்திங்க, எங்கேயாவது எங்கெங்கே நிற்கிறா எங்கெங்கே சந்திக்கலாம்ன்றத முக்கியமான திட்டமிடல்கள் இருக்கும். இந்த காணி உரிமையாளர்கள், தையட்டி காணி உரிமையாளர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்க. அரசியல்வாதிகள் எங்களுக்கு வேண்டாம், அவங்க எங்கேயும் அரசியல் இல்லாமல் அங்கே ஒன்றும் அவைகள் செய்ய மாட்டேன். எந்த காலத்தில், எந்த சந்தர்ப்பத்தில், எந்த சூழ்நிலையில் அவைகளுக்கு ஒரு விடயத்தை கையில் எடுத்துக்கொள்ள விடுமோ. இப்போ இந்த மின்சார பிரச்சனை, இதை அரசியலாக்கிக்கணும் அதே போன்று இப்போ இந்த தையட்டி விகாரைய அரசியல்வாதிகள் கையில் எடுத்துக்கொண்டினோம். ஆனால் விகாரை என்பது நாங்கள் அனுமதிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம் என்ற விடயம் அல்ல. இது ஏன் வருது? இப்போ கூட ஒரு இன்றைக்கு ஒரு கதை வருது. இராணுவ தளபதி சவேந்திர சில்வா அவர்களுடைய ஒரு திட்டமிட்ட ஒரு காய் நகர்த்தல் என்ற விடயமும் எங்களோட தமிழ் அரசியல்வாதிகளை பின்புலத்தில் வச்சு கொண்டு இராணுவ தளபதி சவேந்திர சில்வா அவர்கள் கூட இதில் பின்னணியில் எதிர்காலத்தில் இந்த அரசாங்கத்தை வீழ்த்தி தான் ஒரு ஜனாதிபதியாக வரலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த அரசாங்கத்தை எவ்வாறு இந்த விடயங்களில் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான விடயங்களை கொண்டு வரலாம் என்ற ஒரு பின்புலத்தில் அவரும் இது தொடர்பாக பின்னணியில் இருப்பதாகவும், அதை தென்பகுதியில் அநேகர் இதுக்கு பின்னால் இருக்கிறோம். அதாவது அந்த அரசாங்கங்களை ஒரு ஜனாதிபதியை கவிழ்த்து ஒரு அரசை கவிழ்க்கிறதுக்கு ஏதோ ஒரு வழி ஒன்றை தேடிக்கொண்டு இருக்கணும். எதை அவர்கள் சந்தர்ப்பமாக கையில் எடுக்க முடியுமோ அதை எடுத்து அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிற இது எல்லா ஜனாதிபதிகளுடைய காலங்கள்லேயும், எல்லா அரசாங்கங்களுடைய இதுக்கு முன்னர் அரசாங்கத்தில் ஆட்சி செய்தவர்களுடைய நாங்கள் பின்னணி நடவடிக்கைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால் தெரியும். இதற்கு எங்களுடைய தமிழ் விடயங்கள் தொடர்பாக வடக்கு கிழக்கில் எதையாவது ஒரு விடயங்கள் எங்கட தமிழாக்களை வச்சு பயன்படுத்தி தென்பகுதி அரசியல்வாதிகள் இவ்வாறான விடயங்களை செய்வார்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அதாவது இப்போ இந்த மின்சார தடையை கூட அப்படித்தான் கையில் எடுத்துக்கொண்டார்கள். அதே போன்று எங்களுடைய தமிழ் கட்சிகளை சிதைத்த விடயங்களை கூட நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகளை, அதாவது பொதுவாக தமிழரசு கட்சியை சிதைக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது, இவர்களுக்கு எதிரான வழக்குகள் கொண்டு வரப்பட்டது, இவைகளுக்குள்ள மோதல்கள் எல்லாம் வந்தது. இதுக்கான காரணங்கள் என்று சொல்லி பார்த்தால் இது தென்பகுதியினுடைய அரசியல் தலைமைகள் தான், தென்பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகள் தான் இந்த தமிழரசு கட்சிக்குள்ள ஆக்களை ஊடுருவி ஆக்களை வச்சு இதை பிளவுபடுத்தி இன்னும் வழக்குகளை போட்டு இந்த கட்சிகளை இன்னும் அந்த கட்சிக்குள்ளே ஒரு 2-3 அணிகளை
உண்டாக்கி வரான நடவடிக்கைகளை செய்கிறோம். இது எங்கட தமிழ் தலைமைகளுக்கு தெரியும், தமிழ் மக்களுக்கு அது விளங்காது. என்னென்று சொல்லி சொன்னால், திட்டமிட்டு ஸ்ரீலங்காவினுடைய இராணுவ புலனாய்வு தமிழ் தலைமைகளை நளினப்படுத்துறது. அவர்கள் திட்டமிட்டு தந்திரமாக காய் நகர்த்தி அந்த விடயங்களை அவர்கள் செய்கின்றார்கள். எங்களுடைய மக்கள் இதை கண்டுகொள்வதில்லை. அந்த ஏமாற்று வலைக்குள்ளே எங்களோட மக்களும் வீழ்ந்து போய்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், காலங்காலமாக எங்களுடைய ஒரு வேறு விக்னேஸ்வரன் அவர்களை தமிழ் அரசு கட்சிக்குள்ளே பிளவுபடுத்தியது, தமிழரசு கட்சிக்குள்ளே இருந்து ஒவ்வொருத்தராக வெளியில் வந்தது, இதெல்லாம் புலனாய்வு ரீதியாக பலவீனப்படுத்தி தான் இந்த கட்சிகளை பலவீனப்படுத்தி வருகின்றார்கள் என்பதை எப்பொழுதும் ஒரு தமிழ் தலைமை ஒரு தலைவிக்கு கீழே ஒரு பலமான கட்சியாக வருவதை தென்பகுதி விரும்புவதில்லை. எப்படியும் தமிழ் தலைமைகளை பலவீனப்படுத்தணும்ன்றதில் அவங்க தந்திரோபாயங்களை கையாண்டு இவ்வாறான யுக்திகளை கையாண்டு எங்களை வச்சு எங்களோட விஷயங்களை, இதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்குது, அவைகளை சொல்லுவதற்கு நேரம் போதாது. அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் எங்களோட மக்களும் அதை புரிந்து கொள்வதில்லை, லேசில் கண்டுகொள்வதும் இல்லை. அநேக காரியங்கள் உண்டு. அவைகளை நாங்கள் ஆழமாக சிந்தித்து அறிந்து யோசித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய தமிழ் தலைமைகள் ஒவ்வொன்றும் பிரிவடைஞ்சது இதன்றது அங்கே தென்பகுதியினுடைய ஒரு ஆளுகையோடு தான் எங்களுடைய தமிழ் தலைமைகள் அநேகர் செய்து கொள்கிறார். அவர்களை நீங்கள் லேசில் கண்டுகொள்ள முடியாது. ஒரு ஆள் சொல்லிவினம் இவர் அவற்றையால், இன்னொரு ஆள் சொல்லிவினம் இவர் மஹிந்த ராஜபக்சேன்ற ஆள், இவர் அவற்றாள் என்று சொல்லி ஒருவருக்கும் பின்புலம் ஒன்று இருக்கின்றது. எங்களுடைய அது தெரியாது. நாங்கள் நம்பி காலங்காலம் ஓட்ஸுகளை போட்டு அவையில் எம்பி ஆக்கி நாங்கள் தான் அவையில் உயர்த்தி கொண்டுகின்றோம். அவைன்ற குடும்பங்கள், அவைன்ற பிள்ளைகள், அவைன்ற மனைவிகள் சுகபோகமாக வெளிநாடுகளில் படித்து தலைமுறையாக அப்படித்தான் நடக்குது வரலாறு. அது எங்களோட தமிழ் மக்களுக்கு தெரியாது. இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தி போராடுவார்கள் என்று சொன்ன தந்தை செல்வநாயகத்தினுடைய மகன்மார் எங்கே இருக்கிறார்கள் என்றது மக்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரியும். அவர்கள் அமெரிக்க தூதுவர்களை சந்தித்து, விசேட தூதுவர்களை சந்தித்து இலங்கையில் நடந்த போராட்டம் தொடர்பாக தந்தை செல்வநாயகத்தினுடைய மகன் என்ன பேசினார் என்பது எனக்கு தெரியும். அந்த கூட்டத்தில் நான் கலந்து கொண்ட போது எனக்கு அது தெரியும். அதுக்கு எதிரான கருத்தை தெரிவித்தேன் நான். அப்படி அவர்களுடைய பின்புலங்கள் வேறு. ஆனால் இங்கே எங்களோட மக்களை ஏவி விட்டு, எங்களை மக்களை தூண்டி விட்டு, மக்களை போராட்டத்தில் போட்டு விட்டு, மக்கள் சிறைக்கும் அங்கேயும் அவர்கள் கண்காணிக்கப்படுகிற வேலையில தான் எங்களோட அரசியல்வாதிகள் செய்வினம். எங்களோட அரசியல்வாதிகள் எங்களை மக்களை மாற்றி அவைகள் பிழைப்பு நடத்துகிறதான் அவர்களுடைய வேலை. தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் என்ன போகுதுன்றது. தையூட்டி விகாரியாக இருந்தானே சரி, எங்களோட அவுத்திகளாக இருந்தானே எப்படி எங்களோட பிரச்சனைகள் எல்லாம் நடக்க போகுதுன்றதை அரசியல்வாதிகள் எங்களுக்கு என்ன உரிமையை பெற்றுத்தரப்போகிறோம், என்னென்ன காரியங்களை, என்னென்ன விடயங்களை அவர்களால் எங்களுக்கு பெற்றுத்தர முடியும், அவர்களால் என்ன ஆக போகுது, இப்படியே அவர்கள் தங்கள் கொஞ்ச காலம் இருப்பினும் இனி நாங்கள் அரசியலில் விட்டு விலகுறோம் அப்படி என்று ஒரு சொல்லி போட்டு கொஞ்ச காலத்தில் ஒதுங்கிடுகிறோம். சில பேர் சாகும் வரையும் இருப்பினும், சில பேர் சாவு வந்துட்டாலும் சில காரணங்களை சொல்லிவிடும். அதுக்கு அவர் தான் காரணம், இவர் தான் காரணம். இயற்கை மரணம் வந்தாலும் பல்வேறுபட்ட காரணங்களை சொல்லிவிடும். வலிக்கு விழுந்தாலும் மண்டையில் நரம்பு வெடித்தாலும் சொல்லிவிடும். இது மன அழுத்தம், அப்படி நிறைய பிரச்சனை எல்லாம் வரும். அப்போ கவனமாக இருக்கணும். எங்களுடைய மக்கள் தான் அவதானமாக இருக்கணும். தொடர்ந்து மக்கள் ஏமாந்து தொடர்ந்து இப்படிப்பட்டவர்களை பாராளுமன்றம் அனுப்பாமல் யாரை அனுப்பணும், யாரை அனுப்பக்கூடாதுன்றதெல்லாம் மக்கள் கவனமாக இருக்கணும். ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.